Hi friends, welcome to our channel Engineer Maligai Kadai. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா கிழிஞ்ச நோட்டை பேங்க்ல எப்படி மாத்துறது, கிழிஞ்ச ரூபாய் நோட்டை பேங்க்ல எப்படி மாத்துறது அப்படிங்கறதுக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை + business + உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு வந்து எப்படி இந்த பேங்க்ல இந்த நோட்டை கொடுக்கிறதுங்கற செகண்டரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரைமரியா மெயினானது என்ன சொல்றேன்னா கண்டிப்பா வியாபாரம் எந்த கடையா இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா கிழிஞ்ச நோட்டு வாங்க கூடாது. ஒருவேளை ஒரு கஸ்டமர் லைட்டா கிழிஞ்சு இருக்குன்னு ஒரு மாதிரி டவுட்ல ஒரு மாதிரி பழைய நோட்டு அந்த மாதிரி லைட்டா கிழிஞ்சு தந்தா கூட இந்த நோட்டு போகாதுங்க, போகலனா நீங்க தான் வாங்கணும் அப்படினு மெயினா அவன்ட்ட வார்னிங் பண்ணிரணும். இப்படி இந்த இனி வந்து இப்படி நோட்டை தாதுங்கன்னு கண்டிப்பா சொல்லி வியாபாரம் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா ஒரு டைம் நீங்க கிழிஞ்ச நோட்டை ஒண்ணும் சொல்லாம வாங்கிட்டா ரெகுலரா உங்களுக்கு வர கிழிஞ்ச நோட்டு வந்து என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்துருவாங்க. 10 ரூபாய் உடனே இருக்காது, 100 ரூபாய்க்கும் போயிடும், 200 ரூபாய்க்கும் போயிடும், 500 ரூபாய்க்கும் போயிடும். அதனால கண்டிப்பா அந்த மாதிரி வாங்காதுங்க. சரி, அப்படி நீங்க வாங்க மாட்டீங்க, ஏன் மளிகை கடையில் நான் வாங்க மாட்டேன், எப்படி உங்களுக்கு இந்த கிழிஞ்ச நோட்டு வந்துச்சு நீங்க கேட்கலாம் फ्रेंड्स. அதாவது யார்ட்ட வாங்கலாம், யார்ட்ட நான் வாங்குவேனா யாசகம் வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா, வழிபாட்டு தலங்கத்துல உட்கார்ந்து வெளியில உட்கார்ந்து யாசகம் வாங்குவாங்களா, அவங்கட்ட மட்டும் தான் இந்த மாதிரி நோட்டுக்கு வரும். எப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அவங்க பையில அப்படியே போட்டுருவாங்க. அது நாளடைவில் இந்த கார்னர் எல்லாம் அப்படியே விட ஆரம்பிக்கும். சரியா, கரெக்டா ஆளை பார்த்தா கண்டுபிடிச்சிரான் இவங்க வந்து யாசகம் வாங்கிட்டு தான் வராங்க அப்படிங்கிறது தெரியலாம். சரி, அவங்களுக்காக மட்டும் தான் நான் இந்த காசை வாங்குவேன். இப்படி சுருட்டி நிறைய தருவாங்க. ஒரு 100 ரூபாய் தா தம்பி இதை வச்சுக்கோ அப்படின்னு கேபி தருவாங்க. அவங்ககிட்ட மட்டும் சரி அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். இப்போ வந்து அவங்ககிட்ட வாங்குற நோட்டை வந்து இப்படி சேகரித்து வச்சுட்டு பேங்க்கில் தான் மாற்றுவேன். சரியா, பேங்க்கில் மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டேப்லெட் ஏதாவது வாங்குவீங்க மெடிக்கல், அல்லது இந்த மாதிரி ப்ரௌன் கவர் ஞாபகம் வச்சுக்காங்க. சரியா, இந்த மாதிரி ப்ரௌன் கவரில் ஒன்லி ப்ரௌன் கவர் தான், இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை இதுலேருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்காங்க. எவ்வளோ தூரம் இந்த நோட் வந்து கிழிஞ்சிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணி வச்சுக்காங்க. சரியா, கட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக இதில் கம் போட்டுக்காங்க. லைட்டாக கம் போட்டுட்டு இப்போ கிழிஞ்ச பகுதியில் பின்பக்கமாக இருந்தாலும் சரி முன்பக்கமாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பின்பக்கம். சரியா, பின்பக்கத்தில் இப்படி ஒரு ஒட்டு, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்த பிறகு பேங்க்கில் கொண்டு மாற்றிக்கிடலாம். சரியா, பேங்க்கில் செலக்டோப் வச்சு ஒட்டின நோட்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த நோட்டு இதுதான் ப்ரொசீஜர். சரியா, நான் இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் பேங்க்கில் ஒரு வேளை உங்களுக்கு மாற்றக்கூடிய தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட போய் என்ன ப்ரொசீஜர் சார், இந்த மாதிரி ப்ரௌன் டாப் ஒட்டி கொடுத்தா மாற்றிக்கிடலாமா அப்படின்னு கேட்டுக்காங்க. ஒரு பேங்க்கில் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் நேராக போய் நின்றுட்டு ப்ரௌன் டாப் எல்லாத்தையும் ஒட்டி போயிட்டு நாங்கள் மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லாங்க. ப்ரொசீஜரை கேட்டுக்காங்க. சரிங்களா, நான் வந்து ப்ரொசீஜரை கேட்டுட்டு தான் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். சரியா, அதே மாதிரி இந்த மாதிரி காசை எதுக்கு வாங்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ரெண்டாவது இன்னொன்று தப்பு பண்ணணும்னா இந்த காசை வாங்கிட்டு நீங்களும் அடுத்த ஆளுக்கு ரொட்டேஷனில் விடுவீங்க, அல்லது உங்கள் ஏஜென்சி யாராவது வாங்குவார் அவருக்கு உள்ளே சொருகி விடுவீங்க. அதனால் அது வந்து வியாபாரம் நடக்கிற இடத்துல வேண்டாம், நல்லா இருக்காது. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் சம்பந்தமான மற்றும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.